ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை ரவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு இந்த கோதுமை ரவையை வந்து நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதில் அந்த ரவை அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா அது வந்து ஊறிடும். இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அதை வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு தான் அரைக்கிறோம், அதனால் அது நல்லா அரைப்பட்டுரும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு இதில் நம்ம காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்வீட் கார்ன் வந்துட்டு என்கிட்ட ஃப்ரோசன் தான் இருந்துச்சு, அது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கேரட் இருந்துச்சுன்னா என்ன காய் வச்சுருக்கீங்களோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் எண்ணெயிலே வதக்கினாலே அது நல்லா வெந்துடும். கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாலாம் எல்லாத்துலேயும் இந்த மாவில் கலக்கிற மாதிரி. இது வந்து புளிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம அப்படியே தயிர் ஊற்றிருக்கோம், அதனால் நம்ம அப்பயே வந்துட்டு செஞ்சு நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு தடுக்கா பேனு அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட குட்டி குட்டியாக நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா அது உப்பி வந்துடும். ஸோ எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. திருப்பி போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும். ஸோ அதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஊற்றுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் தோசைக்கல்லிலே கூட ஊற்றிக்கலாம்.
ஆனால் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் அந்த மாதிரி தடுக்கா பேனில் ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நம்ம எப்பயும் செய்கிற நார்மலான பிரேக்ஃபாஸ்ட்டு, ரெகுலராக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இல்லாமல் அது டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. பாய்.